கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முகூர்த்த நாட்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில தேதி 4, 5, 7, 8 வரக்கூடிய தேதிகளிலோ, தேதி மாதம் வருடம் கூட்டுத்தொகை எண் 4, 5, 7, 8 வரக்கூடிய நம்பர்களிலோ திருமணம் செய்யாதீங்க. அப்படி திருமணம் செஞ்சீங்கன்னா 1000ல் ஒருத்தர் கூட நிம்மதியான, திருப்தியான, மகிழ்ச்சியான, உணர்வுபூர்வமான வாழ்க்கையை வாழ முடியாது. குறிப்பாக பொருளாதார பிரச்சனை 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதியில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஏற்படும். 5, 14, 23 தேதியில் திருமணம் செய்யும் பொழுது ஆண் தன்மை, பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறுகளும் பிரிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு இருக்கிறதுனால, புதன் ஒரு அலிகிரகமாக இருக்கிறனால கணவன் மனைவி பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்துரும். 7, 16, 25 இந்த தேதியில் திருமணம் செய்யும் பொழுது கேதுவுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் பூமியில் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால, கேது ஒரு நியூட்ரல் மின்சக்தி இருக்கக்கூடிய கிரகம். அதனால் இந்த நாளில் நீங்கள் கணவன் மனைவி சேரும் பொழுது உயிரணுக்கள் நீர்த்து போய் குழந்தை வாக்கியம் தள்ளி போயிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை ஏற்படும், விவாகரத்து ஏற்படும். அதனால் 7, 16, 25 தேதிகளை தயவு செஞ்சு திருமணம் செய்யாதீங்க. கடைசியாக 8, 17, 26ஆம் தேதியிலையும் திருமணம் செஞ்சிடாதீங்க. சனியுடைய கதிர்வீச்சு ஜாஸ்தி விழுகக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறதுனால புரிதல் இல்லாமல் எதிர்மறை கருத்துக்கள் ஜாஸ்தி தோன்றி கணவன் மனைவிக்குள்ள நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கெட்டு போயிடும். அப்போது இந்த நாட்கள்லாம் திருமணம் செய்தீங்கன்னா அது முகூர்த்த நாட்களாக இருந்தாலும் பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும்.